எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய மனைவி கோர்ட்டுக்கு போயிட்டு விவாகரத்துக்கு பெட்டிஷன் போட்டதிலிருந்து, அதேமாதிரி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதிலிருந்து, இந்த ஊடகவியலாளர்கள், இந்த பத்திரிகைகள், இந்த நடுநிலையாளர்கள் இவங்க காலெலாம் தரையில் படமாட்டதுன்னு வச்சுங்களேன். பசியில் கிடந்த பாம்புக்கு பச்சைத்தாவலை சிக்கிரிச்சுறாங்கிற மாதிரி அதையே பிடிச்சிட்டு தொங்குறாங்க. சுற்றி எது நடந்தாலும் கண்ணுக்கே அவங்க தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது. என் ஃபோக்கஸ் குமுதா மட்டும்தாங்கிற மாதிரி முழுக்க அதை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சன் டிவி பற்றி தனியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆனால் இந்த விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட புகைப்படம் வெளியே வந்த உடனே நான் எதிர்பார்த்தேன், உண்மையாகவே எதிர்பார்த்தேன். என்ன அப்படின்னா, அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மனைவி துர்கா அவர்களும் ஒன்னா மீன்ஸ் என்ன சொல்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்வது போல தனியாக எங்கேயாச்சும் நடந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து பாசமாக இருக்கிறது மாதிரியான அதை வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகும் கட்டாயமா அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களும் துர்கா அவர்களும் வாக்கிங் போகிறாங்க. அந்த புகைப்படங்கள் வெளியாது. அந்த வாக்கிங் போகிற பார்க்கில் ஏதாச்சும் உட்காரத்து வச்சுருப்பாங்களே, அந்த பெஞ்சு அது இதுன்ட்டு, அதில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக சிரித்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகுது. திமுகவுக்கு இந்த மாதிரி விளம்பரங்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த நேரத்தில் இது ஏன் போட வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போவார், எதேச்சா ஸ்ருதிஹாசன் அவர்கள் வருவாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு அதே மாதிரி இந்த கருப்பு சிவப்பு துணியோடு வருவாங்க, உட்காந்துட்டு 2 பேரும் பேசுகிற மாதிரி. அதே மாதிரி எதேச்சே போவார். இன்னொரு பெண் யாராவது எதேச்சே அந்த மாதிரி டிஎம்கே கொடியோட துணி போட்டுக்கிட்டு வருவாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தன்னுடைய மனைவியோட வாக்கிங் போகிறார் ஐயா ஸ்டாலின். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்காத அளவுக்கு மக்கள் இங்கே யாரும் முட்டாள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, உங்கள் நேரம் நீங்கள் பண்ணுங்க. ஆனால் இன்னொன்று எதிர்பார்த்தேன், என்ன அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய மனைவியோட ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியிலையோ கலந்துக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வரும்னு எதிர்பார்த்தேன். பட்டு அந்த அளவுக்கு சில்லறத்தனத்தை அஜித்குமார் அவர்கள் பண்ணல. அது வரைக்கும் பரவாயில்ல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஊடகங்கள் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிச்சுங்களோ அதே மாதிரி இந்த வாடகை வாய்கள், திமுகவுடைய வாடகை வாய்கள் கட்டாயம் அடுத்தடுத்து ஒன்றொன்னா வெளியே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக தன்னுடைய எதிரியை அல்லது தன்னை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள காலி பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகும். அதுக்கு சிறந்த உதாரணம் இன்னொன்று இருக்குது, அப்புறம் பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அமீர், திரைப்பட இயக்குனர் அமீர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், மனைவி மகளை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா கொண்டாடுவதா அப்படின்ட்டு அமீர் கேட்டுக்காரு. என்னன்னா, விஜய் அவர்கள் மகளிர் தினம் விழா இன்னைக்கு 3 மணிக்கு நடக்க போகுது. அப்போது இதெல்லாம் பொண்டாட்டியும் பிள்ளையும் வீட்டிலேருந்து விரட்டி விட்டு நீ மகளிர் தின விழா கொண்டாடுறியா அப்படின்ட்டு அமீர் கேட்டிருக்காரு. அதுக்கு தான் கிஷோர் கே சாமின்னு ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்படி கேட்குறிய அமீர், தமிழர்களை கொத்தாக இனப்படுகொலை செஞ்சுட்டு இங்கே ஒருத்தர் மயிலாடன்னு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார். அவருக்கு போயிட்டு அவர் வேறு மாதிரியான வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு, அதை வேணால் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்காங்க. அவருக்கு போயிட்டு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒன்று நடத்துனீங்களே, நீங்களாம் பேசலாமா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதுக்கு பேர் தான் கருணாநிதித்தனம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அப்போது நம்ம கேட்குறது என்னென்னா, நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள், அதாவது நான் பர்சனல் விஷயத்துக்குள்ளே கூட நான் போக விரும்பல, ஓகேவா? அது கூட விட்டுருன்னு போட்டோம். நான் யாருடைய பர்சனல் விஷயத்துலையும் நான் போக விரும்பல. ஆனால் இந்த மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் செஞ்சுருக்கிறாங்க, அதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சும் கூட பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரியான மேடைகளில் ஏறி நின்றுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் வாய் கூசாமல் நீங்கள் வந்து அவங்கள பற்றி பாராட்டுறீங்களே, வாய் கூசாமல் வானலாக தூக்கி வச்சு புகழ்றீங்களே, உங்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆஃப்டரால் நீங்களா? ஆஃப்டரால் யார்? காசுக்கு வாலாற்ற ஆளுங்க, அவ்வளோதானே நீங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்களா இருக்கட்டும், இல்லை அடுத்து வருவாங்க பாரு, ஒன்றா வருவாங்க பாருங்க, இந்த போஸ் வெங்கட், சத்யராஜ மக லைனாக வருவாங்க பாரு. இந்த வாடகை வாய்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இவர்கள் பண்ண அயோக்கியத்தனங்கள், இவர்கள் பண்ண ஊழல்கள், இவங்க பண்ண எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? தெரிஞ்சும் கூட அவர்களை வந்து ஏதோ மிகப்பெரிய மகான் ரேஞ்சுக்கு, மிகப்பெரிய புனிதர் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்குதா? விஜய் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது அது நல்லதோ அது கெட்டதோ, அதனால நல்லது வருதோ கெட்டதோ வருதோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அல்லது அதனால பொலிட்டிக்காக கூட ஏதாச்சும் ஒரு இழப்பு வருதா, அவங்க அதை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அதுக்குள்ளே போய் மூக்கு நடைக்க வேண்டிய வேலை உனக்கு இல்லை. அதனால தமிழ்நாட்டில் வேற ஏதாச்சும் குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு, அல்லது அதனால வேற ஏதாவது மக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே அவர் சொல்கிற விஷயம் என்ன,
கொத்து கொத்தா இனப்படுகொலை நடந்தப்ப அந்த தலைவனுக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்திட்டு இதனால் லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்குது. ஆனால் அவருக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. ஆனால் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறார், அங்கே அத்தனை லட்சம் மக்களுடைய சாவுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க உனக்கு ஹிட்லர் கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் விரட்டி விட்டார். நீ தான் போய் பார்த்து விரட்டி விடும்போது நீ தான் நடுவில் பூந்து பஞ்சாயத்து பண்ண. ஏன்பா விரட்டி விட்ற இருப்பா, ஏமா நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் ஏமா போறீங்க, நீ தான் நடுவில் பூந்துட்டு பஞ்சாயத்து பண்ண. உனக்கு எல்லாம் தெரியும், அவங்க விரட்டி விட்டதுனால தான் வெளியே போனவங்க நல்லா தெரியும் உனக்கு. அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது, அவங்க 2 பேர்த்த தவிர யாருக்கும் தெரியாது. அப்படின்னும் போது அவர் விரட்டி விட்டாரு அப்படின்ட்டு பேசுறியே, விஜய் அவர்கள் மீது தவறு இருப்பதாவே வச்சுக்கலாம், அவர் தப்பு பண்ணதாவே வச்சுக்கலாம். ஆனால் அவரை வசைப்பாடுறதுக்கோ அவரை குறை சொல்றதுக்கான தகுதி மற்ற தலைவர்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அவங்கள வானாலாவ புகழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாடகை வாய்களுக்கு கிடையாது. சரி, இப்போ நீ என்னடா சொல்ல வர? விஜய் பண்ணது தப்பே இல்லையா? அவருடைய மனைவியை இந்த அளவுக்கு விட்டதோ அல்லது திரிஷா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதோ தப்பே இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு நீ கேட்கலாம். அது தப்பா தப்பு இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரல. ஏன்னா அது என்ன நடந்துச்சு உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு நடுவில். விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் எத்தனை வருஷமா உள்ளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் ஏன் பண்ணாருன்னு தெரியாது. அப்போ இவர் சைடு என்ன காரணம் இருக்குது, நியாயம் இருக்குது, இல்லை அவங்க சைடு என்ன இருக்குது, இல்லை ரெண்டுத்துக்கும் என்னென்ன காரணங்கள், பின்புலத்தில் என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதை விசாரிக்க வேண்டியது கோர்ட்டு, அல்லது இதை பேசி தீர்க்க வேண்டியது அது 2 தரப்பு. அவங்களா பேசி அவங்களா ஒரு முடிவு போட்டோம், அல்லது கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த தீர்ப்பு கொடுக்கட்டும். மற்றபடிக்கு இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா, அந்த இடத்துக்குள்ள போகிற வேலை எனக்கு இல்லை. தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். இதை நான் பொலிட்டிக்கலாக இது எப்படி என்ன நடந்துட்டு இருக்குதுன்றதை மட்டும் தான் நான் பேச விரும்புகிறேன் தவிர யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் போய் எதையும் நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் ஒன்று, இந்த விஷயத்தை யார் திட்டுறாங்களோ இல்லையோ, இதை வச்சு யார் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, உண்மையாகவே விஜய் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சியினுடைய தோழர்கள், அவங்க விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நான் இப்படி பண்ணிட்டேனா, உன்னை போய் நான் நல்லவன் நினைச்சினேன், நீ போய் இப்படி பண்ணிட்டியே, இவ்வளோ நீ இப்படிப்பட்ட மோசமான ஆள்னு எதிர்பார்க்கல என்ற அளவுக்கு அவருடைய கட்சி தோழர்களே கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அவருடைய ஆதங்கத்தை, அதிருப்தி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய, சோஷியல் மீடியாவில் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஐடிகள், இத்தனை நாள் அவரை எதுக்கும் விட்டே கொடுக்காத ஐடிகள் கூட அவரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, மற்ற கட்சிக்காரங்க இதுக்கு கேலியும் கிண்டலும் அவங்கள பார்த்து சிரிக்கிறதும், என்னடா அவன் நிலைமை இப்படி ஆகி போச்சுடா, என்னடா இப்படி பண்ணிட்டானடா அவங்க அண்ணன், ஒப்பாரி வைடா, கதறுடா அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிக்காரர்கள் இவர்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மேலே தவறு இருக்குது அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க. ஓகே, இப்படிலாம் நடந்திருக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சம் இத்தனையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அவங்க தலைவரை உயிராக நேசித்த அளவுக்கு, அவங்க விஜய் அவர்களை அந்த அளவுக்கு ஒன்று மண்ணா குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்த அளவுக்கு மற்ற கட்சிக்காரங்க யாருமே அவர்களுடைய தலைவரை அந்த அளவுக்கு அவங்க மேலே பைத்தியமாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய தலைவன் மேலே ஒரு வெறித்தனமாக பைத்தியமாக இருந்த தன்னுடைய தோழர்களே அவரை இப்போ கடுமையாக விமர்சிக்கிறாங்க, கடுமையாக சாடுறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்காவது அவங்களுக்கு நேர்மை இருக்குது. ஒரு சிலர் பைத்தியகாரத்தனமாக ஏதாச்சும் பேசலாம், சில பேர் பக்குவம் இல்லாத, அந்த அளவுக்கு புரிதல் இல்லாத சில பேர் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் திட்டுறாங்க. அந்த அளவுக்கு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்குது. நான் கேட்குறேன், மற்ற கட்சிக்காரங்க, அது திமுகவாக இருக்கட்டும் அல்லது இப்போ விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டு இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், உங்களுடைய கட்சி மேலே ஏதாச்சும் ஒரு விமர்சனம் வந்தபோது, உங்கள் கட்சியில் மேலே ஏதாச்சும் ஒரு குறை மற்றவர்கள் சொல்லும்போது, அல்லது மற்றவர்கள்லாம் உங்கள் கட்சியை தூற்றும் போது நீங்கள் முட்டு கொடுத்தீங்களே தவிர ஒருத்தர் ஏதாச்சும் கேள்வி கேட்டுருக்கீங்களா? ஈவன் இதே மாதிரி நடிகைகளை வைத்தோ அல்லது மற்ற பெண்களை வைத்தோ அல்லது அந்த நடிகையும் உங்களுடைய தலைவர்களும் ஒன்றா இருக்கிற மாதிரியான அந்த புகைப்படங்களை வைத்தோ கூட விமர்சனங்களை வைக்கும்போது அதுக்கு முட்டு மட்டும்தான் கொடுத்தீங்களே தவிர, அதுக்கு ஜால்ரா மட்டும்தான் போட்டிங்களே தவிர, உங்களுக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணீங்களே தவிர எதிர்த்து ஒரு வாரத்தை கேட்கல. இல்லை, என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு. எத்தனை விமர்சனங்கள் உதயநிதி அவர்கள் மீது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது, அல்லது யாராக இருக்கட்டும், எத்தனை விமர்சனங்கள் வந்துச்சு. அது எல்லாத்துக்கும் நீங்கள் முட்டு மட்டும்தான் கொடுத்தீங்க. இது தப்பு, இது தவறுனாச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை இல்லையா? அப்போது குறைஞ்சபட்சம் தன்னுடைய தலைவர் தவறு செய்து விட்டார் அப்படின்ட்டு தெரிஞ்ச தாவேகா தோழர்கள் அவங்க தலைவர் விமர்சிக்கிறாங்க இல்லையா, அதை கேலியும் கிண்டலும் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சரியா? எந்த தகுதியுமே உனக்கு கிடையாது. ஏன்னா நீ வெறும் முட்டு கொடுத்தே பழகியவன், முட்டுலேயே வாழ்பவன், நீ முட்டுக்காரன், உனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படின்னும் போது கேள்வி கேட்குற அவங்கள பார்த்து சிரிக்கிற உரிமையோ தார்மீக தகுதியோ
உனக்கு கிடையாது. அது ஒன்று மனசில் வச்சுக்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தரை வீழ்த்தணும், ஒருத்தரை காலி பண்ணணும், தன்னை எதிர்க்கிறவங்கள இல்லாமல் ஆக்கிடணுன்றதுல திமுக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகும். நான் சொல்கிறது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும். பிலோ த பெல்ட் அவங்களுக்கு ஒரு நேர்மையாக சண்டை போடணும், ஒரு அறத்தோட சண்டை போடணும், அது அரசியலில் ஒரு என்ன சொல்கிறது அந்த தராதரத்தோட சண்டை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் காலி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் திமுகவுடைய அரசியல் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய விஷயத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு பெண் தொடர்ச்சியாக அவர் மேலே பாலியல் புகார்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சம்மன் அவருடைய கேட்டில் போய் ஒட்டிட்டு வராங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த சம்மனை அவங்க கிழிச்சிட்டாங்க. அப்புறம் சம்மன் ஓட்டுறதா தான் இந்த போர்டில் ஒட்டிட்டு போங்கன்னு ஒரு போர்டையும் வச்சாங்க. போலீஸ் என்ன பண்ணுச்சு, அவருடைய கதவை உடைச்சி கேட்டை உடைச்சி உள்ளே போயிட்டு அவருடைய வாயில் காவலாளி வாட்ச்மேனை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வெளியே குண்டு கட்டா தூக்கிட்டு வரும்போது பின்னாடி அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவியும் பின்னாடியே வந்தாங்க. தெரியும், அவங்க போட்டிருந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க, அந்த போட்டிருந்த நைட்டியோட வீட்டில் ரோடுக்கு ஏங்க என்னங்க ஆச்சு, விட்டுருங்க, பேசிக்கலாம், சாரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்க, என்ன சாரி அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி சிறுமைப்படுத்துகிற மாதிரி வேலையை பண்ணிட்டு அந்த காவலாளியை கைது பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ப்ரெஸ் மீட்டு தொடர்ச்சியாக இதை பற்றி மட்டுமே. அண்ணன் சீமான்னு எடுத்துக்கிட்டா அவர் திராவிடத்தை எதிர்த்து பேசினார், திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருந்தார், அப்போ பேசினார். அதை பற்றியெல்லாம் யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அதை பற்றியெல்லாம் எந்த விவாதமும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களை பற்றி விவாதமா ஊடகங்களுக்கு இதான் நடிகை. அப்போது ஒருத்தரை இமேஜை உடைக்கணும் அல்லது ஒருத்தர் அரசியலே காலி பண்ணணும் அப்படின்னா திமுகவின் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த மாதிரி ஒரு ஆயுதம். ஓகேவா? அப்படின்னும் போது இந்த நேரத்தில் விஜய் அவர்களை காலி பண்ணுவதற்காக இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் அடுத்தடுத்து இதெல்லாம் எப்படி போக போகுது அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயத்தை எப்படி கையாள போகிறார்ன்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அது அவர் சார்ந்தது. ஆனால் அரசியல் ரீதியாக இதை எப்படி கையாள போகிறார், அடுத்தடுத்து தன்னுடைய எதிரிகளிடமிருந்து இந்த விஷயத்தை வச்சு வரக்கூடிய தாக்குதல்களை எப்படி அவர் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் என்ன பேசுவார் அப்படிங்கிறத எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பார்க்கலாம், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.